ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாபா டிஎன். இந்த வீடியோவில் நம்ம 6th இருக்க நூல்வெளியில் மட்டும் பார்க்கலாம். பாக்ஸ் கொஸ்டின். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நூல்வெளி ஃபஸ்ட்டு ஔவையாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரையும் இதில் ஏற்றிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளது. ரெண்டாவது, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இவர்தான். அதாவது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. அடுத்தது, காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகிய அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. 2 இல்லத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று சென்னை இல்லம், 2வது அவரோட சொந்த டிஸ்ட்ரிக்டான விருதுநகர் இல்லம். சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2, 2000 ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2000 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல தரைதளம், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், அதாவது பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரெய்லி நூல்கள் உதவுது. அடுத்தது, முதல் தளம் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ் முதல் தளத்தில் இருக்குது. 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இருக்குது. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகியன 4ஆம் தளத்தில் இருக்குது. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகியன 5ஆம் தளத்தில் இருக்குது. அடுத்தது 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, அது 6ஆம் தளத்தில் இருக்குது. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடி நூலகம் இதெல்லாம் இருக்குது. 8ஆம் தளத்தில் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு 8ஆம் தளத்தில் இருக்குது. அடுத்தது, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது. அடுத்தது, சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுது சிறந்த நூலகருக்கு. இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி அரங்கநாதரோட பிறந்த நாள். இது இந்திய நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலரை பற்றி கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவங்க. தெரிந்து கொள்வோம். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது முதல்ல ஆண்டு எப்பயுமே முன்னாடி வரும், 2வது தான் நாட்கள் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆண்டு பெருசாக இருக்கும், நாட்கள் ஒரே நாளில் முடிஞ்சிடும். அப்படிக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்தது, திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும் முறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். 2018 கூட்டல் 31 2049. அதுவே நாம் இருக்கிற 2023 கூட்டல் 31 போட்டோம்னா 2000
என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. அடுத்தது அறுவடை திங்கள். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகா சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் இது லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இது உத்தராயன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. ஞாபகம் வச்சுங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகா சங்கராந்தி. பஞ்சாபில் இது லோரி, குஜராத், ராஜஸ்தானில் இது உத்தராயன். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் ஆகியவற்றை நாம் பார்க்கணும் கன்ஃபார்ம். அடுத்தது சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில், புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. அடுத்தது நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதவர் பரத்தியர், தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைத்தல், பூ தாளம்பூ. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாக விளையாட்டுப் பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது வண்டி, நண்டு. டா என்னும் எழுத்துக்கு முன் தான் இன் வரும், 3 சுழியின். ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம், நன்று, கன்று. இதுதான். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உது, உ. புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலிலிருந்து இருக்கு. அடுத்து தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூலாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் எனும் தொகுப்பு. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். இது அகநானூறு. அடுத்தது வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அடுத்தது வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பவர் வள்ளலார் என்று கூறியவர். அடுத்தது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது அன்னை தெரசா கூறிய பொன்மொழிகள். அடுத்தது நூல்வெளி. தாய்மானவரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம்
தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். ஞாபகம் வச்சுங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்கம். இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். இரண்டு அடிகளில் பாடும் பாடல் வகை. அடுத்தது கலீல் கிப்ரான் பற்றி கொடுத்துருக்காங்க. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது நூல்வெளி. ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதவிலாசம், தாவரங்களின் உரையாடல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது நூல்வெளி. தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்களுள் ஒருவர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றியவர். புத்தரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது. அடுத்தது பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் கவிதைகள் மீது காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்றும் போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். அடுத்தது குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்தது பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஆகிய இதழ்களை நடத்தினார். ஞாபகம் வச்சுங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர்தான். அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது. வல்லினம் கசட தபரையும், மெல்லினம் வந்து எங்கன நம்மன அப்படிங்கிறது. இடையினம் எரல வளல. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எரல வளல ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றதுனால தான் இது இடையினம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது தாவர இலை பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் இலை. அடுத்தது அகத்தி, பசலை, முருகை அப்படிங்கிறதெல்லாம் கீரை. அருகு, கோரை அப்படிங்கிறதெல்லாம் புல். நெல், வரகு அப்படிங்கிறதெல்லாம் தாள். மல்லி அப்படின்னா தலை.
பனை தென்னைனா ஓலை, கமுகுனா கூந்தல். தமிழில் பயின்ற அறிவியலறிஞர்கள் யாராருன்னு பார்த்தா மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியலறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ தலைவர் சிவன். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா என்ற கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்தியாவின் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ என்று பெயர். சொற்கள் திருக்குறள் இரண்டுலேயும் சொல்லப்பட்டிருக்கும். திருக்குறள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கலித்தொகை வேளாண்மையில் களி வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உழவர் அப்படின்னா அது நற்றினியில் கூறப்பட்டிருக்கும். பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் பதிற்றுப்பத்து. அடுத்தது முதலைங்கிறது குறுந்தொகை, கோடைங்கிறது அகநானூறு. உலகம் அப்படின்னா தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் கொடுத்துருக்கோம். இது கொடுத்துருக்கோம். மருந்துங்கிறது அகநானூறு. ஊர் தொல்காப்பியத்தில் அகத்திணையில கொடுத்துருக்கோம். அன்பு தொல்காப்பிய உலகமும் இது ரெண்டு. கற்பியல் தொல்காப்பியத்தில் கற்பியலில் கொடுத்துருக்கு. அடுத்தது திருக்குறள்லேயே மகிழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்து மீன் குறுந்தொகையில் கொடுத்துருக்கு. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையில் கொடுத்துருக்கு. ஒருத்தனுக்கு புகழ் வந்தால் அவனை வேற்றுமையாக தான் பார்ப்போம், ஒற்றுமையாக பார்க்க மாட்டோம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு அப்படிங்கிறது திருக்குறளில் கொடுத்துருக்கு. செய்ங்கிறது குறுந்தொகையில் கொடுத்துருக்கு. செல் இது தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்கு. பார்னா பெரும்பானாற்றுப்படை, பார்னா உலகம், அதனால் பெரும் பானாற்றுப்படை, இதுவும் பார்னா பெருசாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளி அப்படின்னா தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் கொடுத்துருக்கு. முடி அப்படின்னா தொல்காப்பியத்தில் வினையியலில் கொடுத்துருக்கு. அடுத்தது பாரதியாரை பற்றி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாட்டுன்னு வருது ஞாபகம் வச்சுங்க, முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது நூல்கள். பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்தது சோஃபியா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது.
அந்த ரோபோவின் பெயரே சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது மட்டற்ற மகிழ்ச்சி. உலகிலேயே நெடுந்தொலை அதாவது அடுத்தது, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். இவை தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. கலைக்களஞ்சியம் இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.